வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியா ஒரு பெர்ஃபெக்டான உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வெளியில நல்லா மொறுமொறுப்பா, உள்ள ரொம்ப சாஃப்டா, அதிகமா எண்ணெய் உள்ள இழுக்காத ஒரு பெர்ஃபெக்டான உளுந்து வடை ஹோட்டல்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலிமா ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட இந்த உளுந்து வடையை பர்ஃபெக்டாக செய்திடலாங்க. வாங்க சுவையான உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு உளுந்து வடை செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாங்க. நம்ம வடை செய்யும் போது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், நம்ம யூஸ் பண்ணுற உளுந்தோட குவாலிட்டிங்க. நல்ல குவாலிட்டி உளுந்தா சூஸ் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வடையோட ஷேப்பும் டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக வரும். நம்ம சேர்த்துருக்க 1 கப் உளுந்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி சேர்த்து செய்யும் போது வடையோட கிறிஸ்பினஸ் அதிகமாக இருக்கும். அதே சமயம் அதிகப்படியான எண்ணெயும் உள்ள இழுக்காது. இப்போ இதில் தண்ணி சேர்த்து கழுவி சுத்தம் செய்துக்கலாங்க. 2 அல்லது 3 வாட்டி நல்லா கழுவி சுத்தம் செய்ததுக்கு அப்புறமா இதில் வேற தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துன உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு கிரைண்டரில் சேர்த்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி சுத்தமாக தண்ணி எல்லாத்தையும் வடிச்சதுக்கு அப்புறமா உளுந்த கிரைண்டரில் சேர்த்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. உளுந்து வடைக்கு மாவு அரைக்கிற பதம் ரொம்ப முக்கியங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாவை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போதான் வடை பர்ஃபெக்டாக வரும். ஒருவேளை நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் உளுந்த ஊற வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் அரைக்க ஆரம்பிங்க. அதே போல் அரைக்கும் போது நிறுத்தி கொஞ்சம் ஸ்லோவாக கவனமாக அரைக்கணுங்க. ரொம்ப நேரம் ஹீட் ஆகுற மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா மாவு சரியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது. அதே போல் மிக்சியில் அரைச்ச உளுந்து மாவாக இருந்தால் மாவு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் ஒரு விஸ்கு வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணுங்க. அப்போ தான் உள்ள ஏர் இன்கார்பரேட் ஆகி மாவு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஆனால் நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது அந்த ப்ராப்ளமே இருக்காதுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏர் உள்ளே இன்கார்பரேட் ஆகி மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். நம்ம மாவு அரைக்கும் போது ஓரங்களில் சேர்ற பருப்பை அப்பப்போ இது போல் கையால் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் மாவு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அரைப்பட்டு வரும். தேவைப்பட்டால் லேசாக தண்ணி அப்பப்போ தெளித்து விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. மாவு நம்ம நல்லா கெட்டியாக தான் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் வடை அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்க, மாவு நல்லா சாஃப்டா அரைஞ்சு வந்துருச்சுங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸா அரைஞ்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாவை கொஞ்சமா எடுத்து தண்ணியில சேர்த்தோம் அப்படின்னா அடியில போய் நிக்காம மேல நல்லா மிதந்து வருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிதந்து வரணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சிங்க. இப்போ நம்ம கிரைண்டர்ல இருந்து இந்த மாவை வெளியில எடுத்துடலாம். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல சின்னதா ஒரு பீஸ் இஞ்சி கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை லேசா பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம மிக்சியில பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க இஞ்சி பச்சை மிளகாயை வடை மாவுல சேர்த்துக்கலாங்க. நீங்க இதை பொடியா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது வாயில கடிப்படாம இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நான் மிக்சியில பல்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா பொடியா கட் பண்ணியிருக்க கொத்தமல்லி இலை, அப்புறமா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம கலக்கும் போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் உளுந்து மாவு எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியா இருக்குன்னு. நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக வடை செய்யறதுக்கு முன்னாடி தாங்க உப்பு சேர்த்து கலக்கணும். நம்ம மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா மாவு நீர்த்து போன மாதிரி ஆயிரும். ரொம்ப லூஸாக இருக்கும், சரியாக ஃப்ளஃபியான பதத்தில் கிடைக்காது. அதே போல் கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும் போது அதில் ஈரத்தன்மை இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா அதில் இருக்க ஈரத்தினால கூட மாவு நீர்த்து போறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
நம்ம மாவு இது போல கலந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க கூடாதுங்க. உடனே நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடணும். அதிக நேரம் நம்ம கலந்த மாவை வச்சிருந்தோம் அப்படின்னா வெங்காயத்துல இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சு மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும். அதுக்காக தான் இப்ப நம்ம கையை தண்ணியில நனைச்சு லேசா ஈரம் பண்ணிக்கலாங்க. அப்பதான் மாவு கையில ஒட்டாம இருக்கும். அதுக்காக தான் இப்ப ஈரமான கையில கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம கட்டை விரலால லேசா அழுத்தி விட்டு நடுவுல சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, வடையோட ஷேப் பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. இப்ப மிதமான சூட்ல இருக்க எண்ணெயில இந்த வடையை அப்படியே நம்ம உள்ள சேர்த்துடலாங்க. இதே போல எல்லா வடையும் நம்ம ஷேப் பண்ணி எண்ணெயில சேர்த்துக்கலாங்க. நம்ம வடையில ஓட்டை போடுறதுனால எண்ணெய் உள்ள போய் நல்லா எல்லா பக்கமும் கிறிஸ்பியா வெந்து வருங்க. அதே சமயம் வடை அதிகமா எண்ணெய் உள்ள இழுக்காமையும் இருக்கும். எண்ணெயோட சூடு மீடியமா இருக்க மாதிரி பாத்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. ஒருவேளை எண்ணெயோட சூடு ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா நம்ம போட்ட உடனே வடை வெளியில கலர் மாறிடும், ஆனா உள்ள சரியா வெந்திருக்காதுங்க. அதே போல ரொம்ப குறைவான சூட்ல இருக்க எண்ணெயில நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா வடை அதிகப்படியான எண்ணெயை உள்ள இழுத்துட்டு ரொம்ப சதசதப்பா இருக்குங்க. கிறிஸ்பியா ப்ராப்பரான டெக்ஸ்டர்ல கிடைக்காது நமக்கு. அதனால மீடியம் ஹை ஃப்ளேம்ல பொறுமையா இந்த ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமா வர்ற வரைக்கும் வேக வச்சு வெளியில எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும் போதே வடை நல்லா கிறிஸ்பியா பெர்ஃபெக்டா கிடைக்குங்க. இன்னும் நம்மளுக்கு கிறிஸ்பியா ஹோட்டல் டேஸ்ட்ல வேணும் அப்படின்னாக்கா இன்னொரு டிப்பும் நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. அதுதாங்க டபுள் ஃப்ரை மெத்தட். அது எப்படின்னு உங்களுக்கு செய்து காமிச்சிடுறேன். நம்ம வடையை ஷேப் பண்ணி எண்ணெயில சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வெளியில எடுத்து வச்சிடணுங்க. ஃபுல்லா நல்லா குக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வெளியில எடுத்து வச்சிடலாங்க. இதே போல மீதி இருக்க எல்லா வடையும் நம்ம ஹாஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப இந்த வடையை திரும்பவும் எண்ணெயில சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வாட்டி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம டபுள் ஃப்ரை பண்ணும்போது வடை நல்லாவே கிறிஸ்பா இருக்குங்க. உள்ள ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். இந்த மெத்தட் நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் எல்லாம் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹாஃப் குக் பண்ணி வடையை ரெடியா வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி சுட சுட ரொம்ப கிறிஸ்பியா சர்வ் பண்ணிடலாங்க. ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நல்ல கிறிஸ்பியான சாஃப்டான மெதுவடை ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயும் தயாராயிருச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்க. சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.